நாயகனே நாராயண நமக நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டே நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணுவின் ஆட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்வி மலை சாரலுக்கு வந்துவிட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்புரை போலு மயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருப மகேஸ்வர புத்திர விக்கண விநாயக பாத நமசே. ஆகவே விநாயக பெருமானை வணங்க வேண்டும். இருந்தாலும் அடுத்த நிலம் முல்லை நிலம், அதற்கு கடவுள் எல்லாம் வல்ல திருமால், பெருமாளும் அல்ல பெருமாள், அவர்தம் திருநாளும் அல்ல திருநாள், பெருமாள் இறந்த இடத்தை இராமையினால் பருந்தெடுத்து போகதே பார் என்று காலமேகம் பாடினார். ஆகினாலே பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்ன இச்சுவை தவிர யான் போய் எந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிது வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஆழ்வார்கள் பாசுரத்தின்படி கொண்டு திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா.
இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது தேவயாகம் வாங்க. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவி பேரரசு மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு இந்த நத்தக்கோட்டை நாடார் உறவின்முறை சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்துகிறேன். அருமையப்பா வீரமங்கலத்தைச் சேர்ந்த எல் கவிராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். என் அன்பு நடிகருமாகிய அவருக்கு நான் ரசிகருமாகிய என்னை சார்ந்து இந்த 500 ரூபாயை அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்கின்றேன். எல்லா புகழும் முருகனுக்கு. உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கன் களைவதா நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கிணங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தார்கள் எல்லோருக்கும் என் சார்பிலும் நான் சார்ந்திருக்கும் கலை குடும்பத்தின் சார்பிலும் உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அன்பளிப்பினை வாரி வழங்கிய மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் செயலாவது யாதொன்றும் இல்லேன் யாவரியேன் பராபரமே என்ற வகையிலே அழகான இந்த நண்பு உறவின் முறை, அதுவும் நாடார் உறவின் முறை மறக்கவே முடியாது. நம்ம தாத்தா காமராஜர் இந்த உலகம் உள்ளளவும் எத்தனை யுகங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் சொத்தை நாடார், சொந்த பந்தத்தை நாடார், காசு பணத்தை நாடார், ஒன்று மட்டும் நாடினார் அந்த நாட்டையும் நாட்டு மக்களையும். வாழ்நாள் முழுவதும் ரேஷன் அரிசியை சாப்பிட்ட ஒரு மகான், வாழ்நாள் முழுவதும் எளிமையை கடைபிடித்த மகான். அவர் பேரை சொல்கிறதுக்கு இப்போ இருக்க அரசியல்வாதிக்கு யாருக்கு பொருந்தும்னு பார்த்தா எவனுக்கும் பொருந்தலை. நான் என்ன செய்ய? ஆனாலும் சில பேர் வெக்கம் இல்லாமல் பேரை சொல்லிக்கிறாங்க, நாங்களும் காமராசர் ஆட்சி தருவோம்னு. முடியுமா? மனசாட்சி இருக்கா? மனசாட்சி எல்லாம் போச்சு. நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். அதை பற்றி கொஞ்சம் சற்று தள்ளி பார்ப்போம். ஆகையினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது உள்ளம் கோயிலும் ஊனுடம்பை ஆலயம் நல்ல பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படி கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொல்லுறார். இருக்கா? இன்னும் முடிஞ்சா? நான் அந்த சத்தம் கேட்டால் ஏன் சத்தம் வெளியில் வராது.